வணக்கம் சகோ, இது மைக்கேல்ஸ் மைண்ட் செட். இந்த வீடியோவில் இன்டைரக்ட் ஸ்பீச் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல் டைரக்ட் ஸ்பீச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்ட் 2ல் இன்டைரக்ட் ஸ்பீச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது சில விஷயங்கள் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் என்னென்ன பார்த்தோங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால பார்ட் 1ல் சில விஷயங்கள் பார்த்ததை ஒரு ரீகேப் பண்ணிட்டு வந்துடலாம். பார்ட் 1ல் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒருவரிடம் பேசிய விஷயத்தை ஒருவரிடம் கேட்ட விஷயத்தை மற்றவரிடம் சொல்ல பயன்படுகிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒருவர் நினைத்ததை மற்றவரிடம் சொல்ல பயன்படுகிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ மற்றவரிடம் சொல்கிறதுக்கு இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கான்செப்ட் தான் உதவியாக இருக்குது. எதை மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், நம்ம ஒருத்தட்ட பேசியிருப்போம், என்ன பேசணும் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். நம்ம ஒருத்தட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்போம், என்ன கேட்டோம் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். நம்ம சில விஷயங்கள் நினச்சிருப்போம், அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கான்செப்ட் தான் நமக்கு பயன்படுது. ஓகே, இது ஆல்ரெடி வீடியோ 1ல் பார்த்துருக்கோம். இது சும்மா ரீகேப். இந்த மாதிரி நம்ம நினச்ச விஷயத்த கேட்ட விஷயத்த 2 விதமாக நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முடியும். ஒன்று டைரக்ட் வேல சொல்லலாம். இந்த மாதிரி டைரக்ட் வேல நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம நினச்சதை கேட்டதை பேசுனதை சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் வேல சொன்னோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, 2 விஷயத்த ரொம்ப முக்கியமாக நம்ம அதில் ஹைலைட் பண்ணியிருக்கணும். யாருக்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இதில் முக்கியமாக இருக்கணும். யாருக்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கங்கிற விஷயம் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ பாருங்கள். சினாரியோ 1, வினோத் அப்படிங்கிறவன் என்னோடய ஃப்ரெண்டு, முரளி அப்படிங்கிறவனு என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ வினோத், முரளி, நான் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஓகே, ஒரு தடவை முரளி வினோத் ரோட்டில் போயிட்டுருக்கப்ப நானும் முரளியும் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு டீ கடையில் நின்று. ஸோ அவன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தான். போகிற வழியில் நாங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டான். இப்போ வினோத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீயும் முரளியும் நேற்று டீ கடையில் உட்காந்துருந்தீங்களேடா, என்னடா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் முரளியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ நான் வினோத்துக்கிட்ட சொல்லணும். அப்படி தானே, நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத டைரக்ட் வேல எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான். முரளி said to me, I want to eat biryani. I said to Murali, I don't have money. He said to me, I have money, let's go and eat biryani. I thought biryani will be tasty. Then we went to biryani and ate. Murali paid the bill. ஓகே, இது நானும் முரளியும் என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். என்ன சொல்லியிருக்கேன், முரளி என்கிட்ட சொன்னேன் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு. நான் முரளிகிட்ட சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைடா அப்படின்னு சொன்னேன். முரளி சொன்னால் என்கிட்ட காசு இருக்குது, நம்ம போய் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம் வான்னு சொல்லி சொன்னான். நான் நினச்சேன் பிரியாணி தான் நல்ல டேஸ்ட்டான பிரியாணின்னு நினச்சேன். தென் அதனால் நாங்கள் 2 பேரும் பிரியாணிக்கு போனோம், சாப்பிட்டோம். முரளி paid the bill. முரளி பில்லை பே பண்ணான். இது டைரக்ட் வேல சொல்கிறது. டைரக்ட் வேல சொல்லணும் அப்படின்னா யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கிட்டு இருக்குது, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கிட்டு இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் டைரக்ட் ஸ்பீச் கவர் பண்ணணும். ஓகே, இது டைரக்ட் வேலை சொல்கிறது. இதை இன்டைரக்ட் வேலை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நானும் முரளியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இன்டைரக்ட் வேலை சொல்கிறது எப்படி அப்படின்னா, முரளி told me that he wanted to eat biryani. I told Murali that I didn't have money. He told me that he had money and suggested to go and eat biryani. I thought biryani would be tasty. Then we went to biryani and ate. Murali paid the bill. இதுதான் இன்டைரக்ட் வேலை நான் சொல்கிறது. ஓகே, இன்டைரக்ட் வேலை சொல்கிறப்ப இந்த செட்டு அப்படிங்கிறது இந்த டோல்டுன்னு மாதிரி இருக்கும். இந்த கமாண்ட் ஓப்பன் கொட்டேஷன் இருக்க இடத்துல தேட்டுன்னு ஒரு வார்த்தையாக மாதிரி இருக்குது. ஐங்கிற இடத்துல ஹீங்கிற மாதிரி இருக்குது. வாண்ட் அப்படிங்கிறது வாண்டடுன்னு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் மாறி இருக்குது. இது இன்டைரக்ட் வேலை சொல்கிறப்ப இந்த மாதிரி தான் மாறி வரும். இது ஏன் அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ செட் டு முரளி செட் டு மீ ஐ வாண்ட் டு ஈட் பிரியாணி அப்படிங்கிறது முரளி என்ன சொன்னானோ அதை அப்படியே சொல்கிறேன். இதில் முரளி டோல்டு மீ தேட் ஹி வாண்டட் டு ஈட் பிரியாணி. முரளி அவனுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, 2க்கும் விஷயம் ஒன்று தான், ஆனால் அதில் இருக்க வார்த்தைகள் மாறி இருக்குது. இது இன்டைரக்ட் வேலை இருக்குது, அது டைரக்ட் வேலை இருக்குது. ஐ செட் டு முரளி ஐ டோன்ட் ஹேவ் மனி. இதே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ டோல்டு முரளி தேட் ஐ டிடன்ட் ஹேவ் மனி. இப்படி தான் இருக்கும். ஏன் இப்படி மாறுதுங்கிறத போக போக நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
ஓகே, அதுக்கு தனியாக வீடியோஸ் இருக்குது. இப்படி தான் சொல்லணுங்கிறத, இப்படி தான் அது செயல்படும், இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவும் பார்ட் 1ல் பார்த்த எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் அண்ட் ஸ்னாரியோ 2. ராகவன் அப்படிங்கிறவன் என்னோடய ஃப்ரெண்டு. நான் பிடி சார்கிட்ட போய், சார் உங்களோட பிடி பீரியட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு வந்தேன். ராகவன் பார்த்துட்டு, டே நீ ராகவன் கேட்குறான், நீ பிடி சார்கிட்ட பேசினீங்களா, என்னடா சொன்னாருன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நான் ராகவன்ட்ட நானும் பிடி சாரும் என்ன பேசிக்கிட்டோம், நானும் பிடி சாரும் என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படி தானே? இதை டைரக்ட் வேலை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐ வென்ட் டு த ஸ்டாஃப் ரூம். ஐ செட் டு சார், மே ஐ கம் இன் சார். Sir said to me, yes, come in. I said to sir, sir, this is your period. Sir said to me, form a line and come to the ground. I thought he will not allow us to play, but he allowed us. இது தமிழில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். சார்கிட்ட உள்ளே வரலாமான்னு கேட்டேன். சார் உள்ளே வான்னு சொல்லி சொன்னார். நான் சார்கிட்ட சொன்னேன், இது உங்களோட பீரியட் அப்படின்னு. சார் என்கிட்ட சொன்னார், லைன் ஃபார்ம் பண்ணி எல்லோரும் கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னார். நான் நினச்சேன் அவர் நம்மளை விளையாட அலோவ் பண்ண மாட்டாருன்னு. ஐ தாட் ஹி வில் நாட் அலோவ் அஸ் டு ப்ளே, பட் ஹி அலோவ்ட் அஸ். ஆனால் அவர் நம்மளை விளையாட அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது யார் யாருக்கு நடந்தது? நானும் சாரும் என்ன பேசிக்கிட்டோம், யார் யார்கிட்ட சொன்னாங்கங்கிற விஷயம் இங்கே இருக்குது, என்ன சொன்னாங்கங்கிற விஷயம் இங்கே இருக்குது. இது டைரக்ட் ஸ்பீச்சில் நான் ராகவன்ட்ட சொல்லியிருக்கேன். நான் சார்கிட்ட இதை சொன்னேன், சார் என்கிட்ட இதை சொன்னார், இதுதான் நடந்தது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே விஷயத்த இன்டைரக்டாக நான் ராகவன்ட்ட சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருக்கணும்? அதுக்கான ஸ்லைடு தான் அது. ஓகே, இன்டைரக்டாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஐ வென்ட் டு த ஸ்டாஃப் ரூம். ஐ ஆஸ்க்டு சார் வெதர் டு கம் இன். ஹீ permitted me to come in. I informed sir that was his period. Sir ordered me to form a line and come to the ground. I thought he will not allow us to play. He would not allow us to play, but he allowed us. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வென்ட் டு த ஸ்டாஃப் ரூம்னா நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன். சார்கிட்ட உள்ளே வரலாமான்னு கேட்டேன். ஹீ பர்மிட்டட், அவர் உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாரு, பர்மிட் பண்ணார். நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், சார் இது உங்களோட பீரியட் அப்படின்னு. அவர் ஆர்டர் போட்டார், எல்லா பேரும் லைனாக ஃபார்ம் பண்ணி ஒழுங்காக கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணார். நான் நினச்சேன் அவர் நம்மளை விளையாட விட மாட்டாருன்னு. ஆனால் அவர் நம்மளை விளையாட விட்டுட்டாரு. ஹி அலோவ்ட் அஸ் டு ப்ளே. இது இன்டைரக்ட் வேலை சொல்கிறது. ஓகே, இதில் உங்களுக்கு அதே தான். இந்த இடத்துல செட்டு அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்குது? ஐ செட்டு அப்படிங்கிறது ஐ ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. செட்டு அப்படிங்கிறது ஆஸ்கடுன்னு மாறி இருக்கு. இந்த கமாண்டு ஓப்பன் கொட்டேஷன் இருந்த இடத்துல வெதர்னுங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் வேலை நாம் எப்படி விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறையா ப்ராசஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயமா இதுக்கு அடுத்து வர வேண்டிய வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்ட் வேலை அப்படின்னா யார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறது. இன்டைரக்ட் வேலை என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது. எக்ஸாக்டான வேர்டை பயன்படுத்த தேவையில்லை இதில். ஓகே, இது எக்ஸசைசஸ் சில விஷயங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்போம். அதை நீங்கள் ஒரு தாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள். michaelraj@gmail.com அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மைக்கிள்ஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே. அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்க விஷயங்களை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.